ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் கேரியர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் voting share versus நான் voting share என்ற கன்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து voting shareக்கும் நான் voting shareக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்ப்போம். இப்போ உதாரணமாக ஷேர் மார்க்கெட்டில் வந்து எக்ஸெண்ட கம்பெனி இருக்குன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். அந்த எக்ஸெண்ட கம்பெனி பார்த்தீங்கன்னா voting ஷேரும் இருக்குது, நான் voting ஷேரும் இருக்குன்னு சொல்லி அசைன் பண்ணிக்கொள்வோம். அந்த எக்ஸெண்ட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஏஜிஎம் நடக்கும், அதாவது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்கும். அந்த ஏஜிஎம்ல பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர் செலக்ட் பண்ணுறது, அல்லாட்டி சிஇஓஸ் செலக்ட் பண்ணுறது, அல்லது வந்து அந்த கம்பெனியில் ஏதாச்சும் புது ரூல்ஸ் ஏதாச்சும் அறிமுகப்படுத்துறேன்டா அந்த ஏஜிஎம்ல பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த ஓட்டிங் அடிப்படையில் வந்து அந்த டிசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸெண்ட கம்பெனியோட voting ஷேரை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தீங்க, அதாவது voting ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து voting பவர் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து டிசிஷன் மேக் பண்ணுறதுல வந்து voting பண்ணலாம். இதுவே வந்து அந்த எக்ஸெண்ட் கம்பெனி நான் voting ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து voting பவர் இல்லை. ஒரு கம்பெனியோட voting ஷேரை நான் voting ஷேரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம கொமர்ஷியல் பேங்க் எடுத்துக்கொள்வோம். கொமர்ஷியல் பேங்கின் டிக் நம்பரை பார்த்தீங்கன்னா COMB.N இருந்தால் அது வந்து voting ஷேர் என்ற அர்த்தம். அதே நேரம் COMB.X இருந்தால் அது வந்து நான் voting ஷேர் என்ற அர்த்தம். அதாவது voting ஷேர் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரம் வந்து நான் voting ஷேர் பார்த்தீங்கன்னா டிக் நம்பரில் வந்து எக்ஸ் இருந்தால் அது வந்து நான் voting ஷேர்னு சொல்லி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் voting ஷேரை விட voting ஷேர்ன்ற ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. பிகாஸ் voting ஷேரில் பார்த்தீங்கன்னா voting பவர் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஷேர் மார்க்கெட்டில் வந்து நான் voting ஷேரை விட voting ஷேர்ன்ற ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டாக வந்து எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால் எங்களுக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது voting ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணாலோ இல்லாட்டி வந்து நான் voting ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணாலும் எதில் எந்த எங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் வரும்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HNBயை வந்து நான் உதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். HNB பேங்க்கில் பார்த்தீங்கன்னா voting ஷேரும் இருக்குது, நான் voting ஷேரும் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி voting ஷேரில் பார்த்தீங்கன்னா HNB.Xல இருக்குது. அதே மாதிரி voting ஷேர் பார்த்தீங்கன்னா HNB.N அங்கால 000 இருக்குது. இப்போ நாங்கள் உதாரணமாக HNB வந்து 10 ரூபாய் அனுவல் டிவிடன் கொடுக்குன்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம். கம்மனா பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து voting ஷேருக்கு நான் voting ஷேருக்கும் சேமான அனுவல் டிவிடன் தான் கொடுப்பாங்க. பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா voting ஷேருன்ற டிவிடன் வந்து அதிகமாக இருக்கு, பட் அதுக்கு சான்சஸ் குறைவு. மோஸ்ட்லி வந்து 95% வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதாவது voting ஷேர்ன்ற டிவிடெண்டும் நான் voting ஷேர்ன்ற டிவிடெண்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனுவல் டிவிடன் வந்து ரெண்டுக்குமே 10 ரூபா போட்டுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக வந்து நாங்கள் ஷேர் ப்ரைஸ் எடுக்கணும். ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஷேர் ப்ரைஸ் வந்து HNB நான் voting ஷேர் பார்த்தீங்கன்னா மார்ச் 1, 2026 வந்து 385 ரூபா போகுது. ஸோ நான் வந்து அதை என்டர் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி HNB இந்த voting ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நாளில் வந்து 447 ரூபா போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிவிடெண்ட் ஈல்ட கால்குலேட் பண்ணிக்கொள்வோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா HNB நான் voting ஷேருன்ற டிவிடெண்ட் ஈல் பார்த்தீங்கன்னா 2.60% இருக்குது, 2.6%. அதே நேரம் voting ஷேர் பார்த்தீங்கன்னா 2.24% இருக்குது. அதாவது நாங்கள் வந்து 385 ரூபா கொடுத்து ஒரு நான் voting ஷேர் வாங்கினாலும் எங்களுக்கு 10 ரூபா டிவிடெண்ட் வந்தான். அதே நேரம் வந்து 441 ரூபா எடுத்து ஒரு voting ஷேர் வாங்கினாலும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா டிவிடெண்ட் தான். ஸோ நாங்கள் வந்து நான் voting ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து டிவிடெண்ட் ஈல் வந்து அதிகமாக இருக்குது, 2.6% இருக்குது. 1 இயருக்கு முதல் இந்த HNB voting ஷேரையும் நான் voting ஷேரையும் பர்ச்சேஸ் பண்ணி இன்றைக்கு வந்து விற்றா, அதாவது மார்ச் 1, 2026 விற்றா எங்களுக்கு வந்து எந்த ஷேர்லேருந்து அதிகமான ரிட்டர்ன் கிடைக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டை வந்து 2/1/2025 வச்சுக்கொள்வோம். அதாவது 2025ஆம் ஆண்டு 2ஆம் தேதி 1ஆம் மாதம் எடுத்துக்கொள்வோம். அதே நேரம் எக்ஸிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3/1/2025, அதாவது மார்ச் 1, 2026 எடுத்துக்கொள்வோம். ஸோ voting ஷேர் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஜனவரி வந்து 324 ரூபா 90 இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 447 இருக்குது. அதே நேரம் நான் voting ஷேர் பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரியில் வந்து 260 ரூபா 7% இருக்குது. அதே நேரம் இந்தியன் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 385 ரூபா இருக்குது. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 124 ரூபா 30%. அதே நேரம் voting ஷேர்ன்ற டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 122 ரூபா 10% இருக்குது. நெக்ஸ்ட்டாக வந்து நான் 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம். ஸோ அந்த 1 லேக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் voting ஷேர் வந்து 384 வாங்கலாம். அதே நேரம் voting ஷேர் பார்த்தீங்கன்னா 308 ஷேர் வாங்கலாம். நெக்ஸ்ட்டாக வந்து வாங்கின ஷேரை பார்த்தீங்கன்னா இந்தியா பிரைஸுக்கு செல் பண்ணிக்கொள்கிறேன். நான் voting ஷேரை செல் பண்ணால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 1,47,840 ரூபா எங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் voting ஷேர் செல் பண்ணால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1,37,676 ரூபா கிடைக்கும். ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,164 ரூபா. இதை இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு கடை இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான பேனை இருக்குது. ஒரு பேனை பார்த்தீங்கன்னா 10 ரூபா பேனை, ரெண்டாவது பேனை பார்த்தீங்கன்னா 20 ரூபா பேனை.
நீங்கள் வந்து 10 ரூபா பேனையை வாங்கி 20 ரூபாய்க்கு விற்கிறீங்க, அதே நேரம் வந்து 20 ரூபா பேனை ஒன்று வாங்கி 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 20 ரூபாய்க்கு பேனை வாங்கி 30 ரூபாய்க்கு விற்கிற நேரம் நீங்கள் வந்து 20 ரூபா 10 ரூபா பேனில் இன்வெஸ்ட் பண்ணி 2 பேனை வாங்கிட்டு அந்த 2 பேனையை செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 10 ரூபா கிடைக்கும். அதாவது 20 ரூபா வாங்கி 30 ரூபா விற்கிற நேரம் நீங்கள் வந்து 2 பேனை வாங்கி 40 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். நெக்ஸ்ட்டாக வந்து ஓட்டிங் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதால எங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வரும், எப்படி நாங்கள் ஓட்டிங் ஷேரை சூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட வந்து 1 லேக் இருக்கான்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். ஸோ அந்த 1 லேக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து HNB ஓட்டிங் ஷேர் வாங்குறீங்கன்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம். HNB டாப் 20 ஓட்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க தான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட் 1 லேக். ஸோ நீங்கள் வந்து HNB பேங்கின் மேஜர் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பெரிய இம்பேக்டை கொடுக்க இல்லாது. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 லேக் தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பெரிய அளவான கண்ட்ரோல் எடுக்க இயலாது. இதுவே வந்து டாப் 20 ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 50%, 60%, 40% இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க கிரியேட் பண்ணுற இம்பாக்ட் அளவுக்கு உங்களால் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடாது. இதுவே வந்து நீங்கள் சின்ன கம்பெனியை பார்த்து சூஸ் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து NSP எடுத்துக்கொள்வோம். NSP ஓட்டிங் ஷேர் டாப் 20 ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 தான் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். ஸோ நீங்கள் வந்து 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த 50,000 விட நீங்கள் வந்து மெஜாரிட்டி ஷேரை வச்சுக்கிறபடியா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பவர் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஓட்டிங் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரயோசனமும் இல்லை. அதுவே வந்து நீங்கள் மிகப்பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டிங் ஷேர் போகிறதால உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து சின்ன அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் வந்து ஓட்டிங் ஷேருக்கு பதிலாக நான் ஓட்டிங் ஷேரை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் அதை விட அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போ ஒரு ஐடியா வந்து நம்புறேன். ஸோ இப்படியான இன்ஃபர்மேட்டிவான விஷயம் கண்டிப்பாக வரணும்னா மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.